வணக்கம் நேயர்களே! வெல்கம் டூ அவர் சேனல் ரயில் வண்டி. நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு 2 சிறப்பு ரயில்கள தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. அத பத்தின தகவல்கள தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அப்டேட்ஸ் ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கும். ஆகஸ்ட் 31ல இருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய வருடாந்திர வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு தெற்கு ரயில்வே 2 சிறப்பு ரயில் அறிவிச்சிருக்காங்க. சென்னை தாம்பரத்திலேருந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு சிறப்பு ரயிலும், அதே மாதிரி கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலேருந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு சிறப்பு ரயிலும் அறிவிச்சிருக்காங்க. இத பத்தின முழு தகவல்கள எந்தெந்த ஸ்டேஷன்லலாம் ஸ்டாப்பிங் இருக்கு எல்லாமே நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். முதல் சிறப்பு ரயில் சென்னை தாம்பரத்திலேருந்து வேளாங்கண்ணிக்கு இயக்கப் போறாங்கங்க. இந்த சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 24ஆம் தேதி தொடங்கி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தொடர்ந்து 3 வாரத்துக்கு இயக்கப் போறாங்க. அதாவது ஆகஸ்ட் 24, 31 மற்றும் 7ஆம் தேதி சென்னை தாம்பரத்தில கிளம்பி இந்த ரயில் வேளாங்கண்ணிக்கு போய் சேருதுங்க. வேளாங்கண்ணியில இருந்து ஆகஸ்ட் 26, செப்டம்பர் 2 மற்றும் செப்டம்பர் 9ஆம் தேதி மொத்தம் 3 ட்ரிப் இயக்கப் போறாங்கங்க. இந்த ரயில்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 22 எல்ஹெச்பி பெட்டிகள் இருக்குங்க. 11 பெட்டி இதுல முன்பதிவில்லாத பெட்டிகள். அதுதான் இந்த ரயில்ல ஒரு சிறப்பான விஷயங்க. ஏன்னா, அவ்வளோ பேர் திருவிழாவுக்கு போவாங்க. வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு சென்னையில இருந்து. அவங்க எல்லாருமே எளிதா போயிட்டு வரத்துக்கு முன்பதிவில்லாத பெட்டிகள் 11 பெட்டிகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரயில்ல 8 படுக்கை வசதி கொண்ட ஸ்லீப்பர் பெட்டிகளும் இருக்கு. இந்த ரயிலுக்கான முன்பதிவு இன்னும் ஓரிரு நாள்ல தொடங்கப் போகுதுங்க. எனவே வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு போறவங்க இந்த சிறப்பு ரயில பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே இயங்கிட்டு இருக்க சென்னை எழும்பூர்ல இருந்து வேளாங்கண்ணி போற தினசரி ரயிலுக்கு வேளாங்கண்ணி திருவிழா நாட்கள்ல எல்லா நாளுமே ஃபுல் ஆயிடுச்சுங்க. எனவே சென்னையில இருந்து போறவங்க இந்த ரயில பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் 11 முன்பதிவில்லாத பெட்டி இருக்கு. எனவே நெறைய பேர் போயிட்டு வரலாம் இந்த 3 நாட்கள்ல. இந்த சிறப்பு ரயிலுக்கு தாம்பரத்தில ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கிற அம்ரித் பாரத் ரயிலுக்கான பெட்டிகள தாங்க பயன்படுத்த போறாங்க. இந்த 3 நாட்களும். இந்த ரயிலுக்கான டைம் டேபிள ஃபுல்லா பார்ப்போம். எந்தெந்த ரயில் நிலையத்துக்கெல்லாம் ஸ்டாப்பிங் குடுத்துருக்காங்க, டைமிங்ஸ் எல்லாமே ஃபுல்லா பார்ப்போம். இந்த ரயில் தாம்பரத்தில 24 ஆகஸ்ட் அன்னைக்கு இரவு 11:50க்கு கிளம்பி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, திருநள்ளாறு, காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம் இந்த எல்லா ஸ்டேஷன்லயுமே ஸ்டாப்பிங்ஸ் இருக்கு. இறுதியாக வேளாங்கண்ணிக்கு செவ்வாய்க்கிழமை காலையில 7:45க்கு போய் சேருதுங்க. 3 நாட்கள் இயங்குது. தாம்பரத்திலேருந்து 24/8, 31/8 மற்றும் செப்டம்பர் 7 3 நாட்கள் இயங்குதுங்க இந்த சிறப்பு ரயில். மறுமார்க்கத்தில பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணியில இந்த சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி அதிகாலை 12:45க்கு கிளம்பி நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால், திருநள்ளாறு, மயிலாடுதுறை, சிதம்பரம், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக தாம்பரத்துக்கு புதன்கிழமை காலை 7:30க்கு போய் சேருதுங்க. வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் 26, செப்டம்பர் 2 மற்றும் செப்டம்பர் 9 3 நாட்கள் இயங்குதுங்க. இந்த ரயிலுக்கு சென்னையிலிருந்து வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு போறவங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. அடுத்த சிறப்பு ரயில் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு 3 நாட்களுக்கு சிறப்பு ரயில் இயங்க போகுதுங்க. ஆகஸ்ட் 27 தொடங்கி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எர்ணாகுளத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு 3 ரயில்களும், அதே மாதிரி வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் 28 தொடங்கி செப்டம்பர் 11 வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 3 நாட்களுக்கு இயங்க போகுதுங்க. இந்த சிறப்பு ரயில் மொத்தம் 18 ஐசிஎஃப் கோச்சஸ் பெட்டிய கொண்டு இயங்க போகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஏசிக்கு 1 பெட்டியும், செகண்ட் ஏசி ஸ்லீப்பருக்கு 2 பெட்டியும், தேர்ட் ஏசி ஸ்லீப்பருக்கு 13 பெட்டிகள் கொண்டு இயங்க போகுதுங்க. முன்பதிவு இல்லாத பெட்டிகள் கிடையாது. மாற்றுத்திறனாளிகளுக்கான டிசேபிள்டு கோச்சஸ் மட்டும் 2 இருக்கு. கார்டு பெட்டியோட சேர்ந்தது. இந்த ரயிலுக்கான டைம் டேபிள பார்ப்போங்க ஃபுல்லா. இந்த சிறப்பு ரயில் எர்ணாகுளத்தில வியாழக்கிழமை மதியம் 1 மணிக்கு கிளம்பி கோட்டயம், சங்கனாச்சேரி, திருவல்லா, செங்கனூர், மாவேலிக்கரா, காயம்குளம் ஜங்ஷன், கருநாகப்பள்ளி, சாஸ்தாம்கோட்டா, கொல்லம், குந்தாரா, கோட்டாரக்கரா, அவுனீஸ்வரம், புனலூர், தென்மலா, செங்கோட்டை, தென்காசி, கடையநல்லூர், சங்கரன்கோயில், ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, அறந்தாங்கி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நாகப்பட்டினம் வழியா இறுதியாக வேளாங்கண்ணிக்கு வெள்ளிக்கிழமை காலை 5:50க்கு போய் சேருதுங்க. அதாவது வியாழக்கிழமை மதியம் 1 மணிக்கு கிளம்பி வெள்ளிக்கிழமை காலை 5:50க்கு போய் சேருது. மறுமார்க்கத்தில இந்த ட்ரெயின் வேளாங்கண்ணியில வெள்ளிக்கிழமை மாலை 6:40க்கு கிளம்பி சனிக்கிழமை அடுத்த நாள் காலை 11:50க்கு எர்ணாகுளம் ஜங்ஷன்ல போய் சேருதுங்க. இந்த ரயிலுக்கு நான் மேற்கூறிய ஊர்கள் எல்லாத்துலயுமே ஸ்டாப்பிங் குடுத்துருக்காங்கங்க. அதனால கேரளாவிலிருந்து வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த சிறப்பு ரயில பயன்படுத்திக்கோங்க. இந்த ரயிலுக்கான முன்பதிவும் விரைவில் தொடங்கப் போகுதுங்க.
இந்த 2 ரயில் தான் தெற்கு ரயில்வே இப்போதைக்கு வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு அறிவிச்சிருக்காங்க. தாம்பரம் மற்றும் எர்ணாகுளத்தில இருந்து. இன்னும் நிறைய ஊர்கள்ல இருந்து நிறைய ரயில்கள வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு விரைவில் அறிவிப்பாங்கங்க. அத பத்தினையும் நான் டீட்டெயிலா வேற வேற வீடியோல சொல்றேன் வரக்கூடிய வீடியோல. இந்த வீடியோ இத்தோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. குறிப்பா வேளாங்கண்ணி செல்லும் பக்தர்கள், உங்க நண்பர்கள் யாராவது இருந்தா, இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணி சிறப்பு ரயில பயன்படுத்திக்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.